வணக்கம் மக்களே, வெல்கம் டு TNVG தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க நாவல் அதிசய சித்தர் பகுதி 2. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அத்தியாயம் 5. எச்சரிக்கை பலகையை பார்த்துட்டு மிடற விழுங்கியபடி தன்னை பார்த்த வேணுவை சிவகுருநாதன் கொஞ்சம் கோபத்தோட பார்த்தாரு. எங்க அந்த சித்தரு அப்படின்னு கேட்டாரு. இந்த பக்கமா தான் போனாரு, என் கண்ணுக்கு தெரியலையே. நான் பார்த்ததுனால தானே சொன்னேன். இந்த அபாயகரமான பகுதியில நடமாட அந்த ஆள் என்ன முட்டாளா? கொஞ்சம் கோபமா கேட்டாரு சிவகுருநாதன். வேணு பதில் சொல்ல தாங்கினா. எதையோ பார்த்துட்டு உளறி இருக்க அப்படின்னு சொன்னவரு வேகமா ஜீப்பை கிளப்பவும் வேணு ஓடி போய் ஏறிக்கிட்டான். அவர் எங்க இருக்காருன்னு தெரியாம எப்படியா அவரை கண்டுபிடிப்பீங்க? ஜீப்பு சிட்டா பறக்க ஆரம்பிச்ச சமயம் இந்த கேள்வியை கேட்டான். காடு முழுக்க மலை முழுக்க தேட வேண்டியதுதான், கண்ணுல படாம போயிடு வரந்தாரு. மலை முழுக்க தேடணும்னா இப்படி அபாயகரமான இடங்கள்லாம் வருமே, எப்படி அங்கெல்லாம் போய் அப்படின்னு வேணு தன்னுடைய பயத்தை மெல்ல வெளிக்காட்டவும் சிவகுருநாதனுடைய முகம் லேசா இருக ஆரம்பிச்சது. வேணு, நீ ஆரம்பத்துல இருந்தே இந்த விஷயத்துல தொட நடுங்கிட்டு இருக்க. குளிருக்கு பயந்தா குளிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. உனக்கும் தங்கம் வேணும்னா என் கூட வா, இல்லைன்னா பரவாயில்ல, வெட்டு 1 துண்டு 2ன்னு சிவகுருநாதன் பேசவும் வேணு ஒரு முடிவுக்கு வந்தான். சரிங்க, நானும் உங்க கூட வரேன், நம்ம வையாபுரிய அப்படின்னு இழுக்கவும் பட்டுன்னு பதில் வந்துச்சு சிவகுருநாதன் கிட்ட இருந்து. அவன் வேண்டாம், இது உலகமாக ரகசியமான ஒரு விஷயம். ரசவாதன்றது என்ன சும்மாவா? அதனால கூட்டம் சேர்க்க வேண்டாம். ஐயா, அந்த ரசவாதம் எப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு நல்லா இருக்கும். உற்சாகமா கேட்டான் வேணும். எவ்வளவா? அப்புறமா நீயும் நானும் தான் இந்த உலகத்திலேயே முதல்ல 2 பெரிய பணக்காரங்களா இருப்போம். அமெரிக்கா ரஷ்யா கூட நாம சொல்றதுக்கு கட்டுப்பட்டு நடக்குன்னா பாத்துக்கோயேன். மன இறுக்கம் குறைஞ்சு போக உள்ள பதுங்கி இருந்த பேராசை வார்த்தைகள் வடிவில் சிவகுருநாத நாக்குல இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருந்தது. வேணு அதை நினைச்சு பரவசப்பட்டு போனான். நம்ம ஆளுங்கெல்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்ல, வெள்ளைக்காரன் தான் மூலக்காரன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. வெள்ளைக்காரன் எவனுக்கு இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் செய்ய தெரியும்? சித்தர்களுக்கு சமமா வேறு யாரும் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துக்களை பரிமாறிக்கவும் ஒரு வழியா அலுவலக குவார்டர்ஸ்குள்ள ஜீப் நுழைய ஆரம்பிச்சுது. குளிச்சு டிஃபன் சாப்பிட்டுட்டு ரிப்போர்ட் எழுதி வச்சுட்டு 10 மணிக்கெல்லாம் நான் தயாரா இருக்கேன், நீயும் தயாரா வந்து சேர்ந்துரு. அப்புறம் வரும்போது பிஸ்கெட் பாக்கெட்டு பிரெட் பாக்கெட்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்து அவன்கிட்ட நீட்டினாரு. அதை வாங்கிக்கிட்டு வேணு அங்கிருந்து கிளம்பினான். கோட்டர்ஸ்குள்ள நுழைஞ்சதும் சிவகுருநாதன் முதல் காரியமா சட்டையை கழட்டி வச்சுட்டு மேஜர் டிராயரை திறந்து டைரியை வெளியெடுத்தாரு. முதல் நாள் இரவு நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நிமிஷம் தவறாம அதுல குறிச்சும் வச்சுக்கிட்டாரு. டைரி எழுதி முடிச்சுட்டு அதை டிராயருக்குள்ள வச்ச அதே சமயம் ஒரு சின்ன பையன் அரை டிராயரை போட்டுக்கிட்டு எதிர்கொண்டு வந்து நின்னான். ஓடி வந்திருந்தான், அதனால மூச்சை பலமா வாங்கிட்டு இருந்தான். அவனுடைய தலை களைஞ்சு போய் சிக்கு பிடிச்சிருந்தது. அவனை பார்த்ததும் யாரா நீ, என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு சிவகுருநாதன். ஒரு அண்ணன் இந்த லெட்டரை உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லிச்சு அப்படின்னு ஒரு கடிதத்தை அவர்கிட்ட நீட்டி விட்டுட்டு குதிங்கால் பெடரில் அடிக்க படு வேகமா திரும்பி ஓட ஆரம்பிச்சான். வேகமா லெட்டரை வாங்கி பிரிச்சு படிக்க ஆரம்பிச்சாரு சிவகுருநாதன். அதுல புதிய ஆபீசருக்கு புது விளக்கமாறு எப்பவும் நல்லா கூட்டம்னு சொல்லுவாங்க, நீங்க மட்டும் எப்படி விதிவிலக்காக முடியும்? வந்த நாள்ல இருந்து ஆபீஸ்ல உட்காந்து உங்களால முடிஞ்ச வேலையை பார்க்காம காடு மலைன்னு அலைன்னு அலைஞ்சிட்டு இருக்கீங்க. பாத்துங்க, உடம்பு கெடுத்துக்க போறீங்க. சந்தன காட்டுக்கு மட்டும் எமனா இருப்பீங்கன்னு நினைச்சா ஜாதிக்கா சுருமருது ஏலக்காயின்னு ஒரு மரக்காட்டை கூட விடமாட்டீங்க போல தெரியுது. நீங்க பண்றது நல்லா இல்ல. பெரிய குடும்பஸ்தர்னு கேள்விப்பட்டேன், 3 பொண்ணு ஒரு பையனை வர கேள்விப்பட்டேன். பையனுக்கு கூட வயசு 4 5 தான் கேள்விப்பட்டேன். இவ்வளவு பொறுப்புகளை தலையில சுமந்துட்டு இருக்கேன். நீங்க எங்க கிட்ட மோதி பரலோகம் போகணுமா என்ன? யோசிங்க ஆபீசர் சார், இன்னைக்கு உங்க இருப்பிடத்தை விட்டு நீங்க எங்கேயும் வெளியே போக கூடாது. காய்ச்சல்னு லீவ் லெட்டர் எழுதி மேலிடத்துக்கு அனுப்பி வச்சிருங்க. ஒரு லாரி லோடுக்கு சந்தனமும் ஜாதிக்காயும் நான் ஏத்திக்கிறேன். காரியம் கச்சிதமா முடிஞ்ச கையோட காலையில 5000 ரூபாய் இதே மாதிரி யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்புறேன். அந்த பணத்தை சந்தோஷமா வாங்கிக்கங்க, அதை குடும்பத்துக்கு அனுப்பி வைங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, எனக்கும் நல்லது. இல்லைன்னா இப்படிக்கு செங்கோட்டையன் செங்காளியப்பன். கடிதத்தை படிச்சு முடிச்சவருக்கு லேசா தலை சுத்தவே ஆரம்பிச்சிருச்சு. திரும்பவும் நாற்காலியில வந்து உக்காந்தாரு. என்ன செய்யலாம்? கேள்வி கேட்டு மூளையை குடைய ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரியான மிரட்டல்களுக்கெல்லாம் பயப்படுறது
சுத்த கோழத்தானோன்னு அவருடைய மனசு அவரையே கிண்டல் பண்ணுச்சு. இன்னொரு பக்கம் சமுத்திர சித்தர் பெரிய ரசவாதத்தை அவருக்குள்ள வச்சுக்கிட்டு வா வா என்னை தேடி வா அப்படின்னு அழைக்கிற மாதிரி அவருக்கு பிரம்மையும் தட்டுச்சு. நாற்காலியில மல்லாந்த நிலையில மனசோர்வுல சிக்கியிருந்த அவரு திடீர்னு ஒரு முடிவோட துணிஞ்சி வேகமா எழுந்தாரு. காடு முழுக்க அலைஞ்சி சித்தரை தேட வேண்டியதுதான். இடையில செங்கோட்டையனும் செங்காளியப்பனும் தட்டுப்பட்டா அவங்களையும் விட்டு வைக்க கூடாது. ஒரே கல்லுல 2 மாங்காய். மனக்குழப்பம் நீங்கி குதூகலமானாரு சிவகுருநாதன். திரும்பவும் ஆசையா தங்க பொட்டலத்தை திறந்து பார்த்தாரு. டால் அடிச்சுது அந்த தங்கத்தூள். இதை நாங்க பசுந்தங்கன்னு சொல்லுவோம். சொக்க தங்கத்துக்கு ஒரு படிக்கு மேல செம்மேட்ல ஆசாரி சொன்ன விஷயம் மூளை சிறுகளை அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. விடக்கூடாத அந்த சித்தரை. அவர்கிட்ட இருந்து எவ்வளவு தங்கத்தூளை வாங்குறோமோ இல்ல ரசவாதத்தையே கத்துக்கிறோமோ அது நம்ம திறமைன்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டாரு. சரியா அந்த நொடியில வந்து சேர்ந்தான் வேணும். காட்டுல அலைய தோதுவா காக்கி உடுப்புல கனத்த ஷூல கம்பீரமா தென்பட்டான். தோல்ல ஒரு ஜோல்னா பை, அதுல பிரெட்டும் பிஸ்கெட்டும் பிதுங்கிட்டு இருந்தது. ஐயா நான் ரெடி, நீங்க அப்படின்ற கேள்வியோட ஏறிட்டு பார்த்தவன்ட்ட 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள நுழைஞ்சாரு சிவகுருநாதன். ஆனா 6 நிமிஷம் கழிச்சுதான் புதிய காக்கி உடுப்போட வெளிப்பட்டாரு. அதே சமயம் வையாபுரியும் அங்க வந்து சேர்ந்திருந்தான். அவனை பார்த்ததும் இவனை எப்படி வெட்டி விடுறது அப்படின்னு யோசிச்சாரு சிவகுருநாதன். அதே சமயம் செங்கோட்டையனோட கடிதம் அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு ஃபேன் காத்துல சடசடத்து காட்டுச்சு. வையாபுரி எனக்கு ஒரு மிரட்டல் கடிதாசி வந்திருக்கு. அந்த செங்கோட்டையனும் செங்காளியப்பனும் தான் எழுதியிருக்காங்க. நீ இந்த கடிதத்தோட ராசிபுரம் போய் இன்ஸ்பெக்டர் ஐயாவை பார்த்து இந்த லெட்டரை அவர்கிட்ட கொடு. அப்படியே இவங்க விஷயமா ஒரு எச்சரிக்கை இருக்குன்னு சொல்லு. அவசியப்பட்டா சேலம் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு வயர்லெஸ் மூலயமா இன்ஃபார்ம் பண்ண சொல்லு. நானும் வேணவும் ரைடுக்கு போக போறோம். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி ஒரு கை பார்க்காம விடக்கூடாது அப்படின்னு சொல்லியபடியே கடிதத்தை வையாபுரி கிட்ட நீட்டினாரு சிவகுருநாதன். அதை வாங்கிக்கிட்ட வையாபுரி கொஞ்சம் மிரண்டு போய் அவரையே பார்த்தான். ஏன் அப்படி பாக்குற வையாபுரி அப்படின்னு கேட்டாரு. ஒண்ணுமில்லைங்கய்யா, செங்காளியப்ப ஆளுங்க வந்தா கூட்டமா தான் வருவாங்க. நீங்க மலை ஆளுகளை ஒரு 5-6 பேரை வேணா கூட கூட்டிட்டு போங்களேன். எச்சரிக்கையா யோசனை சொன்னவனை கொஞ்சம் நைச்சயமா பார்த்தாரு சிவகுருநாதன். சிரிச்சுக்கிட்டு அவன் தோல்ல தட்டினாரு. நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு வையாபுரி அப்படின்னு அவன் தோலை தட்டி கொடுத்து அவனை அனுப்பி வச்சாரு. அவன் அங்கிருந்து போனதும் வேணும் சிவகுருநாதனை விரிச்சு பார்த்தான். என்னையா மிரட்டல் கடிதாசியா வந்திருக்கு அப்படின்னு பதறிக்கிட்டு கேட்டான். ஆமா வேணும், இன்னைக்கு நமக்கு 2 வேலை. ஒன்னு அந்த சித்தரை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட இருந்து ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறது. இன்னொன்னு அந்த செங்கோட்டையன் குரூப்பை பிடிக்கிறது. வேணுவோட முகம் பேய் அரைஞ்ச மாதிரி கலங்க தொடங்கிருச்சு. அரை மனசோட அவரோட கிளம்ப ஆயத்தமானா. 2 பேரும் ஜீப்ல ஏறி உட்கார்ந்தாங்க. ஜீப் சீறிக்கிட்டு நகர தொடங்குச்சு. அவங்க ஜீப்ல ஏறதையும் வேகமா கிளம்புறதையும் யாரோ ஒருத்தன் ரொம்ப கூர்மையா நோட்டம் பார்த்துக்கிட்டு இருந்தான். மலையில அந்த சித்தர் எந்த இடத்துல இருப்பாருன்னு நினைக்கிற? ஜீப்ல போகும்போது சிவகுருநாதன் கேட்ட கேள்விக்கு வேணுகிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. வேணு செங்கோட்டனை பத்திய பயத்துல புதைஞ்சு போயிருந்தான். வேணு கேக்குறான்ல அப்படின்னு அவனை உசுப்பி விட்டாரு. பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருந்த வேணு ஒரு வினாடி தடுமாறிட்டு அவர் கேட்ட கேள்விக்கு வந்தான். வேங்கைப்பாறை பக்கம் இருக்கலாமையா? ஜீப் வேங்கைப்பாறையை நோக்கி வேகமா ஓட ஆரம்பிச்சது. வேங்கைப்பாறையை நெருங்கினதும் அதை ஒட்டிய ஒரு பரப்புல ஜீப்பை நிறுத்திட்டு 2 பேரும் இறங்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. லேசா மழை பெஞ்சு ஓஞ்சிருந்தது. வானம் அலம்பி விட்ட மாதிரி துப்புரவா தென்பட்டுச்சு. கரும் பச்சை நிறத்துல ஊட்டமா சகல தாவரங்களும் தென்பட ஆரம்பிச்சது. புல்லோட நுனியிலிருந்து மழை போட்டு சிம்மாசனம் போட்டு உக்காண்டு இருந்தது. அவங்க நடக்கிற சமயம் அதெல்லாம் செதஞ்சி தரைக்கு போய் சேர்ந்துச்சு. மரங்கள்ல தன்னுடைய சிறகுகளை அலகுகளால குடைஞ்சபடி சில பறவைகள் இருந்துச்சு. ஒற்றை காலை தூக்கி முகத்தை சொரிஞ்சபடி ஒரு மரங்கொத்தி 2 பேரையும் கூர்ந்து கவனிச்சது. தானா பழுத்து பிளந்து கிடந்த ஒரு வேர்பலாவோட சுளைகளை சுவைச்சுக்கிட்டு இருந்த சில சிவப்பு மூஞ்சி குரங்குகள் சிவகுருநாதனையும் வேணுவையும் பார்த்த அந்த நொடியில அந்த பலாமரத்துல தாவி ஏறி பாதுகாப்பான கிளையில போய் உட்கார்ந்துகிட்டு 2 பேரையும் உற்று நோக்க ஆரம்பிச்சது. சிவகுருநாதனுக்கு இந்த காட்சிகள் எதுவும் மனசுல ஒட்டவே இல்லை. அவரு தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருந்தாரு. வேணு பயந்து பயந்து அவரை பின் தொடர்ந்து போய்கிட்டு இருந்தான். வழியில ஒரு அருவி நீரோட்டம் குறுக்கிட்டுச்சு. அருவியில தண்ணீர் அலைபுரண்டு ஓடிக்கிட்டு இருந்தது. அருவியோட அகலம் ஏறத்தாழ 20 அடி இருக்கும்.
அருவிக்கு அந்த பக்கம் நீண்ட சமதள நிலப்பரப்பு தெரிஞ்சுது. அதுக்கும் மேல சரிவா 45 டிகிரி கோணத்துல பலா தோட்டம் வர இருந்துச்சு. அற்புதமான ஒரு வாசம். 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்து நின்னதுமே அவங்களுடைய நாசிகளை தொலைக்க ஆரம்பிச்சுது. என்ன வாசம் இது? வேணுவை பார்த்து சிவகுருநாதன் கேட்டாரு. கற்பூரவள்ளிய காட்டு தழுவிக்கிட்டு வருது, அதனாலதான் சார் இந்த வாசம் வருது அப்படின்னு சொன்னா வேணும். ஆவலா மூக்க உறிஞ்சினாரு சிவகுரு. அந்த வாசம் அவருடைய உடம்பு முழுக்க பரவ ஆரம்பிச்சது. உடம்புல இருக்க நரம்புகள் எல்லாம் உடைக்கவும் ஆரம்பிச்சது. ஒரு உற்சாகமான நிலைக்கு வந்தாரு சிவகுருநாதன். ஆனந்தமா சிலேகித்து நிமிர்ந்தவரை உடனே ஒரு பயம் கவ்வ ஆரம்பிச்சது. அதுக்கு காரணம் அவருடைய உயரத்துக்கு கொஞ்சமும் குறையாத சில கரடிகள் எங்கேயோ போய்கிட்டு இருந்தது. வேணும், சட்டன்னு ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கோ கட்டளையை கொடுத்தபடி ஒரு பருத்த வேங்கை மரத்துக்கு பின்னாடி போய் பதுங்கினார் சிவகுரு. வேணுவும் பின்னாடியே வந்து பதுங்கிக்கிட்டான். நல்ல வேலையா கரடிகள் அவங்க 2 பேரையும் பார்க்கவே இல்லை. வேணு எதனாலயோ தெரியல ரொம்பவே பயந்து போயிருந்தான். ஐயா, ரொம்ப ஆபத்தான இடம் இது. இங்கெல்லாம் அந்த சித்தரால எப்படி இருக்க முடியும்? வாங்க திரும்ப போயிடலாம். மலை அருவிக்கு பின்புறத்துல அவர் எங்கேயாவது இருக்கணும். நாக்கு வரல பேசினவனுக்கு உடனே தூக்கி வாரி போட்டுச்சு. என்னாச்சு வேணும்? சிவகுருநாதன் கேட்கவும் வலது கைய பதிலுக்கு உயர்த்தி ஒரு இடத்துல காட்டினான். அந்த மலையோடைய வெட்ட வெளியில அந்த சித்தர் நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அவரை பார்த்த அடுத்த வினாடியே தன்னுடைய விழிகளை மெர்க்குரி விளக்காக்கிட்டாரு சிவகுருநாதன். பலே வேணும், வா, இந்த முறை அவரை விட்டுடக்கூடாது. எதை பத்தியும் யோசிக்காம அந்த வெட்ட வெளியை நோக்கி முன்னேற ஆரம்பிச்சாரு சிவகுரு. சிவகுருநாதனுடைய கால்கள்ல அசுர வேகம். கிட்டத்தட்ட சித்தரை நெருங்கிட்டாரு. குரல்ல சாமி அப்படின்னு அவரை கூப்பிடவும் உடனே திரும்பி பார்த்த சித்தருடைய முகம் சட்டுன்னு அஷ்டகோணலாகி பிறகு சகஜ நிலைக்கு திரும்ப ஆரம்பிச்சது. சாமி, உங்களை தேடிதான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். நேற்று ராத்திரி அந்த இருளர் கூட்டத்தோட வந்தது நான் தான். என்னை ஏன் சாமி பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்க? தந்தி அடிக்கிற மாதிரி ஒரு படபடப்போட கேட்ட சிவகுருநாதன் கிட்ட எதுவுமே பேசாம வெறிச்சு பார்த்தாரு சித்தர். நீங்க அந்த இருளர் கூட்டத்துக்கு கொடுத்த தங்கத்துல எனக்கும் கொஞ்சம் கிடைச்சது. அது தங்கன்னு தெரிஞ்ச மறு நிமிஷமே உங்க பேர்ல எனக்கு இருந்த கோபம் போய் மரியாதையும் மதிப்பும் அதிகமாயிருச்சு சாமி. உங்களுக்கு ரசவாதம் தெரியும்னு கேள்விப்பட்டேன். நீங்க கொடுத்தது ரசவாத தங்கம் தானே சாமி? சிவகுருநாதன் மனசுக்குள்ள நினைச்சது எல்லாத்தையும் வார்த்தைகளை கூட்டிக்கிட்டு இருந்த அதே சமயம் சித்தருடைய முகம் கோபமா மாற ஆரம்பிச்சது. அவங்களுக்கு கொடுத்தது உனக்கு எப்படி கிடைச்சது? மெதுவா தன்னோட எதிர்களை பிரிச்சு பேசினார் அவரு. நான் தான் மருதுன்னு நினைச்சு கேட்டேன். ஒரு கைப்பிடி அளவு கொடுத்தாங்க. சிவகுருவோட பதில தொடர்ந்து வானத்தை அண்ணாந்து பார்த்தாரு. சாமி, ஏன் சாமி பேசவே மாட்டேங்கிறீங்க? அவங்களுக்கு மேல நான் உங்களுக்கு மதிப்பு தரவேன். இந்த மலைக்காடு என்னுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. நான் மனசு வச்சா உங்களுக்கு சகல வசதிகளையும் செஞ்சு தர முடியும். கரடியும் புலியும் நடமாற இந்த காட்டுல உங்களுக்கு பாதுகாப்பான இடத்துல ஒரு ஆசிரமத்தை கூட என்னால் அமைச்சு தர முடியும் சாமி. சிவகுருநாதன் பேசும்போது அவர் மனசுக்குள்ள இருந்த நான் அப்படின்ற அகங்காரமோ ஆசையும் வெறியும் சித்தருக்கு புரிய ஆரம்பிச்சது. மேற்கொண்டு எதுவுமே பேசாம திரும்பி அங்கிருந்து நடக்க தொடங்கினாரு. சாமி, சாமி, என்ன சாமி இவ்வளவு சொல்றேன், கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம நீங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அவருக்கு முன்னாடி ஓடி போய் கையை அகட்டி வழிமறிச்சாரு சிவகுருநாதன். சித்தருடைய முகம் கோபத்தோட உச்சத்துக்கே போய் கடுமையா சிவந்து போயிருந்தது. இப்ப நீ வழிவிட போறியா இல்லையா அதட்டெல்லாம் கேட்டாரு. முடியாது. என்னை கண்ட ஏன் இப்படி ஒதுங்குறீங்க? நான் என்ன இருளர்களை விட கேவலமானவனா? என் வரையில ஆசபாசத்துல மூழ்கி கிடக்கிற லௌகீக மனிதர்கள் எல்லாமே கேவலமானவங்க தான். என்ன இப்படி சொல்றீங்க? எல்லாரும் எப்படி சாமியாரா இருக்க முடியும்? குதர்க்கமான கேள்வியை முன் வச்சாரு சிவகுருநாதன். அதோட நிக்காம நான் கும்புற ஈஸ்வரன்ல இருந்து நாராயண வரைக்கும் எல்லாருமே பெரிய குடும்பஸ்தங்க தான் அப்படின்னு வாதம் பண்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாரு. உன்கிட்ட தர்க்கம் பண்ண நான் விரும்பல, என் கோபத்துக்கு ஆளாகாத. சித்தர்கிட்ட இருந்து வார்த்தைகள் கடுமையா மாற ஆரம்பிச்சது. சித்தர் சொன்னதை கேட்டதும் வேணுவுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா சிவகுருநாதன் விட்ட பாடு இல்ல. நான் ஒன்னும் உங்கள்கிட்ட தர்க்கம் பண்ண வரல சாமி, எனக்கும் தங்கம் வேணும். சிவகுருநாதன் விடாம வாதிட ஆரம்பிச்சாரு. தங்கம் என்ன கல்லா மண்ணா அள்ளி கொடுக்கறதுக்கு? சித்தர் கோவமா பதில் சொன்னாரு. உங்களை பொறுத்த வரைக்கும் அது மலிவானதுதான். யார் சொன்னது? சித்தர் கேட்கவும் நான் சொல்றேன். நான் தான் அந்த இருளர்கிட்ட பார்த்தேனே. சிவகுரு இடைவிடாம வாதிட ஆரம்பிச்ச அதே சமயம் சிவகுருநாதருடைய நெற்றியை ஊன்றி கவனிச்சாரு சித்தர். பிறகு அவருடைய முகம் கலவரமா மாற தொடங்குச்சு. சித்தருடைய முகம் மாறதை கவனிச்சதும் என்ன சாமி அப்படின்னு குரல் நடுங்க கேட்டாரு சிவகுருநாதன். சித்தர் முகத்துல ஒரு மந்தகாசமான சிரிப்பு தேங்குச்சு. சாமி, சொல்லிட்டு சரிங்க,
சிவகுருநாதன் உங்களை கத்தினாரு. நீ ஒரு அணைய போற விளக்கு, அதான் இப்படி தவியா தவிக்கிற அப்படின்னு மெலிசா சொன்னாரு. நீங்க சொல்றது எனக்கு புரியல. புரிய வேண்டாம். நீ உயிரோடு இருந்தா நாளைக்கும் இதே நேரத்துல இதே இடத்துல என்ன நீ பார்க்கலாம். அப்படி நீ பாக்கறச்ச நீ கேட்டதை நான் தரேன். இப்ப என்ன மறிக்காத, வழிய விடு அப்படின்னு சொன்னதும் சிவகுருநாதன் ஒதுங்கி நின்னாரு. சித்தர் வேகமா நடக்க ஆரம்பிச்சாரு. இந்த வார்த்தையில கேட்ட பிறகு ஸ்தம்பிச்சு போய் நின்னுட்டாரு சிவகுருநாதன். சித்தர் கண்ணை விட்டு மறைகிற வரைக்கும் அங்கே நின்று அவர் போறதையே பார்த்துட்டு இருந்தாரு. பிறகு வேணு பக்கம் திரும்பினாரு. வேணு, அவர் பேச்சு உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டாரு. வேணு உதட்ட சுழிச்சான். 2 பேரும் திரும்பி நடக்க தொடங்கினாங்க. நான் உயிரோடு இருந்தா நாளைக்கு பாருன்னு சொல்றாரே, அதுக்கு என்ன அர்த்தம் வேணும்? அப்போ நான் சாக போறேனா அப்படின்னு வேணுகிட்ட கேள்வி கேட்டபடியே குறுக்கிட்ட அந்த அருவி ஓட்டத்தை தாண்டி ஜாதிக்காய் காட்டுக்குள்ள காலெடுத்து வச்சாரு சிவகுருநாதன். காத்திருந்த மாதிரியே ஒரு துப்பாக்கி அவர் மார்பை நோக்கி ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து நிமிர்ந்துச்சு. நிமிர்ந்த அந்த துப்பாக்கிய சிவகுருநாதன் கவனிக்கவே இல்லை. ஆழ்ந்த சிந்தனையில இருந்தார் அவரு. மறுநாள் இதே வேளையில அந்த சித்தரை சந்திக்கிறதுக்குள்ள அப்படி என்ன பெருசா நடந்துட போகுது? மனசுக்குள்ள அந்த கேள்விக்கு முன்னாடி ஆக்சில் ஓடுத லாரி மாதிரி முறிஞ்சு போய் கிடந்துச்சு. அந்த பகுதி முழுசும் பனிக்காத்து பலமா வீசிக்கிட்டு இருந்தது. காற்றுல அந்த குளிர் உடம்ப தொலைச்சிக்கிட்டு இருந்தது. ஆனா சிவகுருநாதனுக்கு அது உரைச்ச மாதிரியே தெரியல. மௌனமா அதே சமயம் கொஞ்சம் கலவரத்தோட அவரை தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தா வேணும். நிசப்தமான சூழ்நிலை. ஈரப்புற்கள் புதைப்பட நடக்கக்கூடிய 2 பேரையும் இந்த முறை ரிவால்வர் தீர்க்கமா வெறிச்சு பார்த்துச்சு. துப்பாக்கியோட ட்ரிகர்ல ஒரு கருத்த ஆள்காட்டு விரல் அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சது. விரலை தொடர்ந்து உருவம் கொஞ்சம் மரத்தை விட்டு வெளியே வந்துச்சு. அது செங்கோட்டையன். யதார்த்தமா அவனை பார்த்த சிவகுருநாதன் ஒரு வினாடி ஆடி போயிட்டாரு. கணுக்கால நட்டுவாக்களை கவ்வி இருக்கிற மாதிரி ஒரு பதப்பதப்பு அவருக்குள்ள ஏற்பட ஆரம்பிச்சது. பயத்துல நெக்குருகி அந்த சித்த சொன்ன விஷயம் அவருக்கு புரிஞ்சு போய் அதிர்ச்சியில வாய் பிளந்தாரு. வாய் பிளந்த அடுத்த நொடியே ரிவால்வருடைய ட்ரிகரை அழுத்தினா செங்கோட்டையன். அந்த உலோக குண்டு எதிரொலி சப்தங்களை கிளப்பி விட்டபடி பயணிக்க ஆரம்பிச்சது. தன்னை நோக்கி சுடப்பட்டதை புரிஞ்சுக்கிட்டு ஆணு கத்துறதுக்காக வாயை திறந்தாரு. அந்த குண்டு வாய் வழியா அவன் மேல் அன்னத்தை தொட்டு தொலையிட்டபடியே மூளைக்குள்ள புகுந்து பிறகு பின்மண்ட வழியா வெளியேறி அவருக்கு பின்னாடி இருந்த ஒரு மரத்துல போய் மோதி சொருகி நின்னுச்சு. கொஞ்சமும் தாமதிக்காம சரிந்து விழ தொடங்கினாரு சிவகுருநாதன். நெற்றியில திலகம் போட்ட மாதிரி அடுத்த குண்டு அனுப்ப அவருடைய மரணத்துக்கு உத்தரவாதம் சேர்த்தான் செங்கோட்டையன். வேணு பின்னங்கள் பிடரில பட ஓட தொடங்கியிருந்தான். துப்பாக்கி சுட்ட சத்தத்தோட எதிரொலி அலைகள் அந்த மலைக்காடு முழுசவும் எதிரொலிக்க ஆரம்பிச்சது. அந்த ரவுத்திர பொழுதுல ஓடக்கூடிய வேணுவோட முதுக குறி வச்சு அடுத்த குண்டு பாய ஆரம்பிச்சது. குறி தவறாம முதுகோடைய மைய முதுகெலும்பு முறிச்சது. நுழைஞ்சி மார்புட இதய பரப்புல போய் நச்சன்னு அமர்ந்து குருதி குறாய்களை வெட்டிட்டு வெளியே விழுந்துச்சு. அம்மா அப்படின்னு ஒரு அலறு சத்தம். வேணுவோட உயிர் புறா மாதிரி மேல் நோக்கி பறக்க ஆரம்பிச்சிருந்தது. எடுத்துக்கிட்ட காரியத்தை கச்சிதமா முடிச்சதால ரிவால்வருடைய வாய்ப்பகுதிக்குள்ள இருந்து புகை வெளிவர ஆரம்பிச்சுது. செங்கோட்டையன் முகத்துல கர்ண கொடூரமா ஒரு மெத்தனம். ரொம்ப சாதாரணமா திரும்பி அங்கிருந்து நடக்க தொடங்கினா. செங்கோட்டையுடைய துப்பாக்கி வெடிச்ச சத்தம் சித்தருடைய காதுகளுக்கு எட்டுச்சு. அந்த வெட்டு சத்தம் கேட்டதும் அடர்ந்த காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருந்தவரு ஒரு வினாடி நின்று தன்னுடைய முகத்தை தூக்கி வானத்தை பார்த்துட்டு பிறகு மறுபடியும் நடக்க தொடங்கிட்டாரு. இனம் புரியா புன்னகை மட்டும் அவனுடைய முகத்துல தேங்க ஆரம்பிச்சது. 1000 மர்மம் அதுல கை கோர்த்து கடந்துச்சு. காலம்தான் அதை அவிழ்க்க முடியும் அப்படின்ற அழுத்தம் அதுல தெளிவா தெரிஞ்சுது. அத்தியாயம் 6. பரபரப்பா தென்பட்டுச்சு அந்த வீடு. வீட்டு கொள்ளையிலிருந்து வாசல் நிலக்கால் வரைக்கும் கூட்டி முழுகி மாக்கோளம் போட்டு வச்சிருந்தா புவனா. ஒழுங்கில்லாம சுவர்ல மாட்டியிருந்த படங்களை எல்லாத்தையும் கழட்டி மாட்டி தூர நின்னு அழகு பார்த்து ரசிச்சபடி இருந்தா சாந்தி. கட்டிலுக்கு மேல கடந்த படுக்கைய மடக்கி வச்சோம். கட்டிலுக்கு கீழே தலையை காட்டிக்கிட்டு இருந்த விளக்கமாற உள்ள தள்ளி விட்டோம். அதே போல பிசிறு தட்டிக்கிட்டு இருந்த சொச்சமிச்ச விஷயங்களையும் கவனிச்சு அதை நேர்படுத்திக்கிட்டு இருந்தா காமாட்சி. அடியே போனா, கணேஷ் வந்துட்டானா பாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர போற இந்த நேரத்துல போன இடம் வந்த இடம் இருந்தா எப்படி ஆகிறது? இந்த வீட்டுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு ஆம்பளை புள்ளிக்கு இருக்கிற பொறுப்பை பாத்தியா? அக்கம் பக்கம் பார்த்தா அப்புறம் சிரிக்க போகுது. இப்படி காமாட்சி கிட்ட இருந்து ஒரு ஆலாபனை வெளிப்பட்டுச்சு. போனாவோ சாந்தியோ அத லட்சியம் பண்ண மாதிரியே தெரியல. உழப்புல இருந்த அம்மாவுக்கு ஒவ்வொரு தடவையும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போதும்
இப்படி குதிக்கிறதே வழக்கமா போச்சு. புவனா உதட்ட சுழிச்சுக்கிட்டு கோவமா சொல்லவும் சாந்தியோட சிரம் அதை ஆமோதிக்கிற மாதிரி தலையாட்டுச்சு. சந்தையில் இருக்க மாட்டை விட கேவலண்டி நம்ம பொழப்பு. எவன் வந்தாலும் விழுந்து கும்பிடணும். அழகி போட்டியில சுத்தி வந்து உடம்ப காட்டுற மாதிரி ஆடணும், பாடணும், கொலுபொம்மை மாதிரி உட்காரணும், கோனை சாப்பிட்ற மாதிரி கண்ணாலேயே நம்மள சாப்பிட்டுட்டு ஊருக்கு போய் தகவல் சொல்றேன்னு வந்தவன் சஸ்பென்ஸை வச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுவான். நாம பரீட்சை எழுதின ஸ்டூடெண்ட் மாதிரி ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்கணும். கடைசி வரைக்கும் பதிலே வராது. இது வழக்கமா நடக்கிறதானே. இன்னைக்கு மட்டும் என்ன புதுசாக நடக்க போகுது? சாந்தியும் ஒரு பக்கம் புலம்ப வாசல் பக்கம் சைக்கிளோட சத்தம் கேட்டுச்சு. எட்டி பார்த்தா கணேஷ் வந்துகிட்டு இருந்தான். கையில ஒயர் கூட, அதுல பிதுங்கி வழிகிற மாதிரி பூவும் பழங்களும் நிறையவே இருந்துச்சு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சவன் வீட்டோட ஒய்யாரத்தை பார்த்துட்டு நக்கலா சிரிச்சான். நானும் தினமும் தலையில அடிச்சுப்பேன், வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க, ஒரு பொண்ணுக்கு 3 பொண்ணுங்க இருக்கிற வீடு இது, வீட்டுக்குள்ள நுழைஞ்சா கோயிலுக்குள்ள நுழையிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு தினமும் சொல்லுவேன். அப்ப எவளும் கேட்கல. இப்ப மாப்பிள்ள வர போறானதும் எங்க இருந்துதான் இந்த சுறுசுறுப்பும் அக்கறையும் வந்துச்சோ எனக்கு தெரியல. மைதிலி கல்யாண பொண்ணுக்கான வெக்கத்தோட மௌனமா பக்கத்தலையில ஜன்னலோரமும் உட்காந்துட்டு இருந்தா. ஜன்னலுக்கு அந்த பக்கம் வீதி தெரிஞ்சது. நினைவு தெரிஞ்ச நாளா துளி கூட மாறாத அந்த வீதியில ஒவ்வொரு அசைவும் மைதிலிக்கு அத்துப்படின்னு தான் சொல்லணும். அதுலயும் 4 வீடு தள்ளி இருக்கக்கூடிய நாமகிரி பத்தியும் திண்ண வீட்டு சரோஜா பத்தியும் சுத்தமா தெரியும். வம்பு பேசுறதுக்காகவே ஒரு ஜென்மம் எடுத்திருக்கிற மாதிரியான கதாபாத்திரங்கள் 2 பேரும். மைதிலி, உன்னை பொண்ணு பார்க்க வர போறாங்களாம்ல? ஆமா, இந்த இடமாவது படிஞ்சிருமா? இல்ல போன தடவை வந்தவன் சொன்ன மாதிரி நீ கொஞ்சம் கருப்பு, அதனால 10 பவுன் கூட போட்டா யோசிக்கலான்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி ஆயிடுமா? ஏங்கா நீ வேற. போன தடவை வந்தவன் மைதிலி கருப்புன்றதுக்காக வேண்டாம்னு சொல்லல. அவனுக்கு மைதிலியை விட போனாவை ரொம்பவே பிடிச்சு போயிட்டுது. அதான் அப்படி ஒரு டைவ் அடிச்சிட்டான். போனாவை பிடிச்சிருந்தா மைதிலி வேண்டாம்னு சொல்லிட்டு போறது தானே. உங்க அப்பா தான் ஒரு பொண்ணுக்கு 3 பொண்ணை பெத்து போட்டு வச்சுட்டு போயிருக்காருல. 3 பேருமே வயசுக்கு வந்து வருஷம் 5-6 ஓடி போச்சு. சொத்துன்னு சொல்லிக்க இருக்கிறது இந்த ஒரே ஒரு வீடு தான். அது பேர்லயும் ஆள் அமுக்கிற மாதிரி கடன் வேற இருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில யாரோ ஒருத்தருக்கு அமைஞ்சு வந்தா மத்தவங்க எல்லாம் வேண்டாம் நான் சொல்ல போறாங்க. இந்த பேச்சுகள் எல்லாம் எப்பவும் நடந்து முடிஞ்சது. இப்போ மைதிலோட காதுகள்ல அது மீண்டும் மறு ஒளிபரப்பாகிட்டு இருந்தது. கண்கள் கூட இதே நினைப்பால ஈரமாகி கன்னத்துல கூடு போட தொடங்கி இருந்தது. இப்ப பொண்ணு பார்க்க வர போறாங்கல்ல, அவங்கள கணக்குல எடுத்துக்கிட்டா இது 20வது இடமோ இல்ல 21வது இடமோ இருக்கலாம். ஒவ்வொரு மாப்பிள்ளையும் மைதிலிய பார்த்துட்டு நீ சரியான அதிர்ஷ்ட காட்ட எங்களை மாதிரியான ராஜகுமாரில கட்டிக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரியான பிரம்ம வேற அவளுக்கு இருந்துச்சு. அதனாலதான் இந்த முறை ஒரு விஷயத்துல அவ ரொம்ப தீவிரமா இருந்தா. பக்கத்துல இருந்த மேஜர் டிராயரை திறந்தா. அவ கண்ணில் தென்பட்டுச்சு அந்த மூட்டைப்பூச்சி மருந்து. ஒரு பார்வையை பார்த்துட்டு மறுபடியும் டிராயரை மூடினா. அதே சமயம் கணேஷ் அங்க வந்து நின்னா. கைகள்ல பூப்பந்து. அக்கா மெல்லிய குரல் எடுத்து அவளை கூப்பிட்டான். மைதிலியோட கண்கள்ல இருந்து நீர் வழிஞ்சுகிட்டு இருந்தது. கணேஷுக்கு கொஞ்சம் நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சது. மைதிலியோட சோகத்துக்கு காரணம் அவனுக்கு சொல்லாமலேயே புரிஞ்சுது. அக்கா இந்தாக்கா பூ, நல்லா அலங்காரம் பண்ணிக்க, மெல்லிய குரல்ல சொல்லிட்டு பூவை நீட்டினா. விரக்திய சிரிச்சபடியே அதை வாங்க கைகளை நீட்டினா மைதிலி. வாங்கும் போதே கணேஷ் வெட்டி செலவு இதெல்லாம் அப்படின்னு சொன்னான். இல்லக்கா இந்த தடவை முடிஞ்சிரும் பாரு அப்படின்னு சொன்னான் கணேஷ். எது அப்படின்னு பொடி வச்சு கேட்டா மைதிலி. உன் கல்யாணம் தான். உடனே கலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. அந்த சப்தம் கேட்டு போனாவும் சாந்தியும் கூட அங்க வந்து அவளை வெறிச்சு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அக்கா உன் சிரிப்போட அர்த்தம் என்னன்னு எனக்கு தெளிவா புரியுது. என்ன விலை கொடுத்தாவது இந்த இடத்த நான் முடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு கணேஷ் படு உறுதியா சொன்னான். அந்த வார்த்தைகள் கணேஷ் கிட்ட இருந்து வந்ததும் சாந்தியும் போனாவும் கொஞ்சம் சந்தோஷத்தோட கணேஷை ஈரிட்டு பார்த்தாங்க. அதே சமயம் வாசப்பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்ததுக்கான அறிகுறியா ஒரு டாக்ஸி ஒண்ணு வேகமா வந்து நின்னுச்சு. அத்தியாயம் 7. வந்து நின்ன டாக்ஸில இருந்து கம்பீரமா இறங்கினா ஒரு பெண்மணி. காஞ்சி பட்டு சரசரக்க முடிஞ்ச அளவுக்கு நகையால உடம்ப மறைச்சிருந்தா. பெருசா நெற்றி போட்டு பார்க்க ரொம்ப கம்பீரமான ஒரு தோற்றம். அவளை தொடர்ந்து ஒற்றை நாடில ஒருத்தன் சாதாரண கதர் வெட்டி உடுத்திக்கிட்டு வித்தியாசமான பாலிஸ்டர் சட்டையை உடுத்தி இருந்தான். சாதாரண ஸ்லிப்பர் செப்பல் போட்டிருந்தான். அவன் இறங்கிய தோரணையும் குறுகி நிக்கக்கூடிய தோரணையும் அந்த நபர் தான் அந்த பெண்மணியோட வீட்டுக்காரன்னு சொல்லாமலே சொல்லிட்டு இருந்துச்சு. 3வதா இறங்கின நபர் தான் மாப்பிள்ளை. சங்கர் இப்படி வா. காரணமே இல்லாம அந்த பெண்மணி அழைக்கவும் நாய்க்குட்டி மாதிரி அவன் பக்கத்துல வந்து நின்னான்.
அவன் பேரு சங்கர் அப்படின்றதுல இருந்தே அம்மாவுக்கு அடங்கின புள்ள அப்படின்னு துல்லியமா தெரிஞ்சு போச்சு. கூட இன்னும் சில சொந்த பந்தங்கள். காமாட்சி அவ்வளோ பேரையும் பார்த்து ஆடி போனா. போனாவும் சாந்தியும் போட்டி போட்டுக்கிட்டு இயங்க ஆரம்பிச்சாங்க. ஒருத்தி பாய விரிச்சா, இன்னொருத்தி பெட்ஷீட்டை விரிச்சா. கணேஷ் வாசலுக்கு ஓடி வந்து எல்லாரையும் வாங்க வாங்கன்னு வாய் மலர கூப்பிட்டான். உள்ள நுழையும் போதே மாப்பிள்ளையோட அம்மா வீட்டை ரொம்ப அழகா நோட்டம் விட்டா. தங்க ஃப்ரேம் போட்ட கண்ணாடிய சரிப்படுத்திக்கிட்டு சுவர் வந்து ஆரம்பிச்சு கதவு ஜன்னல் கதவு வரைக்கும் அங்குலமா அளவெடுக்க ஆரம்பிச்சுட்டா. அந்த பார்வை கணேஷ ரொம்பவே சங்கடப்படுத்துச்சு. வந்தவங்க பாயிலையும் பெட்ஷீட்லயும் உட்கார மாப்பிள்ளைக்கு மட்டும் தனியா ஒரு சேர் எடுத்து போட்டான் கணேஷ். எல்லாரும் உட்கார சேர் கிடையாதா அப்படின்னு ரொம்ப குத்தலா கேட்டபடியே பாயில உட்கார்ந்தா மாப்பிள்ளையோட அம்மா. மனோரஞ்சிதம் கொஞ்சம் சும்மா இரு. அந்த ஒற்றை நாடி மனுஷர் காதை கடிக்கவும் அவரை ஒரு மாதிரியா பார்த்தா அந்த பெண்மணி. வந்தவங்க எல்லாருக்கும் காபி கொடுக்க தயாரானா புவனா. உள்ள தனி அறைக்குள்ள இருந்தபடி ஜன்னல் தோரம் வழியா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தான் மைதிலி. மாப்பிள்ளைய பார்த்த போதே கொஞ்சம் கம்பீரமா தென்பட்டான். கணேஷ் ஏற்கனவே மாப்பிள்ளைய பத்தி சொல்லியிருந்தான். மாப்பிள்ளை பேரு சங்கர், பிகாம் பட்டதாரி, பேங்க் எம்ப்ளாயி. பின்னால நீ சொந்தமா வீடெல்லாம் கட்டிக்கலாம். கை நிறைய சம்பளம், பிக்கல் பிடுங்கள் கிடையாது. ஒரே பிள்ளை தான். கொஞ்சம் அம்மா பைத்தியம், அப்பா ரொம்ப நல்ல மனுஷர். அந்த காலத்து சுதந்திர போராட்ட தியாகியும் கூட. சொத்து பத்தெல்லாம் நிறையவே இருக்கு. எல்லாமே மாப்பிள்ளையோட சம்பாத்தியம் தான். அவன் சொன்னதுல இருந்தே அலை அடிச்சுக்கிட்டு இருந்தது மைதிலியோட மனசுக்குள்ள. இந்த இடம் எந்த தடையும் இல்லாம படியுமா அப்படின்ற கேள்வி அவன் மனசுக்குள்ள பெருசா எழுந்திருந்தது. வெளியில அவங்க பேச தொடங்கி இருந்தாங்க. மாறவே மாறாத இந்திய பெண்களுடைய பிரதிநிதியா காமாட்சி ஒரு தூணுக்கு பின்னாலேயே நின்னுகிட்டு பிள்ளையோடைய அப்பா கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா. மைதிலோட அப்பா ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஆபீசரா இருந்தவரு. கொல்லிமலையில டியூட்டில இருந்தப்போ அநியாயமா செத்து போயிட்டாரு. டியூட்டியில ரொம்ப கரெக்டா இருப்பாரு. அதுவே அவருக்கு எமனா மாறிடுச்சு. அவரு போனதுக்கு அப்புறம் 20 வருஷமா இவங்களுக்கு எல்லாமே நான் தான். என் பையனோட சம்பாத்தியத்துல தான் இந்த குடும்பமே இயங்கிக்கிட்டு இருக்கு. எங்க கிட்ட சொத்து பத்து இல்லாம இருக்கலாம், ஆனா கண்ணிய குறைவோ ஒழுக்க குறைவோ கிடையவே கிடையாது. மான மரியாதை தான் இந்த குடும்பத்தோடைய முதல் சொத்து. என்னுடைய பொண்ணுங்களை நான் அந்த அளவுக்கு அடக்க ஒடுக்கமா வளர்த்திருக்கேன். மைதிலி என்னுடைய மூத்த பொண்ணு. ரொம்ப பொறுப்பானவ, பிரமாதமா சமைப்பா, வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் குறிப்பறிஞ்சு செய்வா. கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில்கள் கோர்வையா காமாட்சி கிட்ட இருந்து வெளிப்பட்டுகிட்டு இருந்தது. கணேஷ் பணிவா நின்றுகிட்டு இருந்தான். இதுக்கிடையில மைதிலி மாப்பிள்ளையும் மற்றவங்களையும் தன்னை பார்க்க தோதுவா ஒரு முறை கூடத்துக்கு வந்து வணங்கிட்டும் போனா. லௌகிக விஷயத்துக்கு வருவோம். உங்களால இங்க எதிர்பார்ப்புக்கு செய்ய முடியாட்டியும் எவ்வளவு உங்களால செய்ய முடியும்னு தெரிஞ்சா ரொம்பவும் நல்லது. பணத்தை விட குணத்து பெருசா நினைக்கிறதாலதான் இந்த இடத்துல பெண் எடுக்கிறதுக்கு நாங்க சம்மதிச்சோம். என் பிள்ளைக்கு டாக்டர் வரனே வந்துச்சு, நாங்க தான் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். காமாட்சியை பார்த்து மாப்பிள்ளையோட அம்மா மனோரஞ்சிதம் ரொம்ப பெருமையா பேசினதை தொடர்ந்து காமாட்சியோட பார்வை கணேஷ் பக்கமா திரும்பிச்சு. கணேஷ் மைதிலியோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளுடைய அறை பக்கம் போனா. எல்லா பெண்களும் இந்த கட்டத்துல தோண்டப்படக்கூடிய குழியில விழுந்தே தீரணும், இதுல நான் மட்டும் விதிவிலக்கா அப்படின்ற மாதிரி மைதிலி ஒரு அர்த்தமான மௌனத்தோட கணேஷ பார்த்தா. 15 பவுன் நகை, கையில 5000, மத்தபடி பாத்திர பண்டம். லேசான குரல்ல திரும்பி வந்த கணேஷோட பதில்ல மனோரஞ்சித்தோடைய முகம் சுட்ட தேங்காய் மாதிரி மாறிடுச்சு. மத்தவனுடைய முகத்துல எந்த பிரதிபலிப்பையும் காட்டாத போதிலும் அவ அந்த பதிலால ரொம்பவே அதிர்ந்து போய் நிமிர்ந்து பார்த்தா. தெருவுல மண்ணெண்ணெய் விற்கிற தள்ளுவண்டிக்காரன் கூட 10 பவுன் போடுற காலத்துல நீங்க என்ன வெறும் 15 பவுன் தான் போட முடியும்னு சொல்றீங்க அப்படின்னு வெத்தலையை குதப்பியபடியே முணுமுணுக்க ஆரம்பிச்சா. எங்க சக்திக்கு அவ்வளவுதாங்க முடியும், இதுக்கே நான் 10,000 கடன்பட்டாகணும். மைதிலிக்கு அடுத்ததா இன்னும் 2 அக்காங்க இருக்காங்க அப்படின்னு கணேஷ் பதில் சொன்னான். இருந்துட்டு போகட்டுமே, நீ தான் இருக்கல்ல, உனக்கு லட்சம் கேட்கலாமே, அப்படி கேட்டுட்டு இப்படி செஞ்சுட்டு போ. மனோரஞ்சிதம் நிர்தாட்சியம் இல்லாம பேச ஆரம்பிச்சா. கல்யாணம் என்ன கொடுக்கல் வாங்கல் வியாபாரங்களா? அது பவித்திரமான விஷயமாச்சே, எனக்கு தெரியாது பாரு, நீ பெருசா சொல்ல வந்துட்ட அப்படின்னு மனோரஞ்சிதம் கணேஷோட பேச்ச ரொம்பவே வெறுத்து பேசினா. இங்க பாரு தம்பி, கோயில்ல கூட சாமி சிலையை விட உண்டியல் தான் பெருசா இருக்கு. எங்கேயும் எதுலையும் முதல்ல காசு தான், மத்ததெல்லாம் தான் 2ஆம் பட்சம். பதிலுக்கு பேசினா பிரச்சனை பெருசாகும்னு கணேஷுக்கு தோணவும் எதுவுமே பேசாம வாய்க்கு ஒரு பூட்டை போட்டுக்கிட்டு அமைதியா இருந்தான். மனோரஞ்சிதத்தை பொருட்படுத்தாம மாப்பிள்ளைய பார்த்தான். அவனுடைய பார்வை போனாவையையும் சாந்தியும் தொலையிட்டு இருந்தது. மாப்பிள்ளை சாருக்கு பெண்ணு பிடிச்சிருக்கா, முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்.
சங்கரை பார்த்தபடி கணேஷ் கிட்ட கேள்விக்கு சங்கர் கிட்ட இதமான ஒரு புன்னகை பதிலா வந்துச்சு. எனக்கு மனப்பூர்வமான சம்மதம் அப்படின்னு அந்த புன்னகை சொல்லாமல் சொல்லுச்சு. மாப்பிள்ளையும் இந்த பிரச்சனையில ஒரு நல்ல முடிவா எடுக்கிறது நல்லது. வீட்டுக்கு பெரியவங்க மாப்பிள்ளையோட அப்பா அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல. சங்கருடைய புன்னகையை தொடர்ந்து கணேஷ் பொடி வச்சு பேசவும் மனோரஞ்சிதத்துக்கு அவன் தன்னை ஒதுக்கிறது தெளிவா தெரிஞ்சுது. மனோரஞ்சிதம் அதை உணர்ந்துகிட்டு துள்ளி குதிச்சுக்கிட்டு முன்னாடி வந்தா. அவர்கிட்ட கேட்டா போதுமா, குத்துக்கல் மாதிரி நான் இருக்கச்சே அவங்க பேச என்ன இருக்கு, முடிவா சொல்றேன். 15 பவுன் எல்லாம் எங்க அந்தஸ்துக்கு சரிப்பட்டு வராது. 25 பவுனாவது போட்டாதான் நல்லா இருக்கும். கையிலையும் 10,000 கொடுக்கணும். மத்தத வேணும்னா அவங்க இஷ்டப்படி செஞ்சுக்கோங்க. பட்டு தெரித்த மாதிரி பேச ஆரம்பிச்ச மனோரஞ்சிதம். எல்லாருமே விதிர்ப்பா அவளை திரும்பி பார்த்தாங்க. கணேஷ் கைய பசிஞ்சபடி நின்றுட்டு இருந்தான். மாப்பிள்ளையும் அவளுடைய அப்பாவும் இடையில புகுந்து மறுப்பா ஏதாவது பேச மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து மனசுக்குள்ள குமிஞ்சுக்கிட்டு இருந்தான். அவங்களும் மகுடிக்கு கட்டுப்பட்ட நாகம் மாதிரி அமைதியா கிடந்தாங்க. ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண் தான் எதிரின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆண் வர்க்கத்துக்கு எதுக்கு அந்த பாவம் அப்படின்ற மாதிரி மௌனம் சாதிச்சாங்க அப்பாவும் பிள்ளையும். பிறகு சொல்லி அனுப்புறோங்க அப்படின்னு சொல்லிட்டு விடை பெற்று அங்கிருந்து கிளம்புனாங்க. அறைக்குள்ள மைதிலி கண்ணீர் வடிக்க தொடங்கிட்டா. அவ மனசுக்குள்ள இந்த இடமும் படியாது அப்படின்னு அவநம்பிக்கை அவ மனசுல முளைவிட ஆரம்பிச்சிருந்தது. எப்படி படியும்? 25 பவுனுக்கு கணேஷ் எங்க போவான்? சட்டியில இருந்தாதானே அகப்பையில வரும். 15 பவுனுக்கு ததிகணத்தை போட வேண்டியதா இருக்கும். பாவம் கணேஷ். வந்தவனை சோகமா இருட்டு பார்த்தா மைதிலி. பாவண்டா தம்பி நீ அப்படின்ற பாவனை காட்டினா. 3 அக்காவுக்கு தம்பியா பிறக்கிறதுக்கு நீ என்ன பாவம் பண்ணினியோ தெரியல அப்படின்னு வந்தவங்கிட்ட மெலிசா கேள்வியும் கேட்டா. அவன் விரக்தியா சிரிச்சான். சிரிச்சுட்டு அந்த அறையில சுவர் மேல கண்ணாடி சட்டங்களுக்கு இடையில தொங்கிக்கிட்டு இருந்த சிவகுருநாதனை பார்த்தான். இவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா இப்படி தடுமாற வேண்டிய சூழ்நிலை நமக்கு வந்திருக்குமா? மைதிலியை பார்த்து ரொம்பவும் வருத்தப்பட்டு பேசினா. சரிடா, என்ன முடிவு பண்ணிருக்க? 25 பவுன் எல்லாம் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். முடியாதுன்னு சொல்லி என் கல்யாண விஷயத்துக்கு இன்னைக்கே தலையை முழுகுங்க. தனக்கும் வேற வழி இல்லைன்ற மாதிரி பேசாம மௌனமா எழுந்துகிட்டான் கணேசன். போனாவும் சாந்தியும் ஒருத்தர் வெறிச்சு பார்த்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்குள்ள கவலை புயல் மையம் கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. கலங்கி போன விழிகள் மூலயமா அதை வெளிக்காட்டவும் தொடங்கினாங்க. காமாட்சி இடிஞ்சு போய் ஒரு ஓரமா சரிஞ்சே விட்டிருந்தா. பதில் பேசாம கணேஷ் வெளியே செல்ல கால் எடுத்த அதே சமயம் அரைக்கதவை சாத்திட்டு மேஜர் டிராயரை திறந்து மூட்டைப்பூச்சி மருந்து வெளியே எடுத்தா மைதிலி. அத்தியாயம் 8. உள்ளங்கை கண்ணாடி குப்பிக்குள்ள அடைபட்டு கிடந்த விஷம் அவளை பார்த்து சிரிச்சது. என்னால மட்டுமே உனக்கு நிலைச்ச நிம்மதி தர முடியும் அப்படின்னு சொல்லாம சொல்லிக்கிட்டு இருந்தது. இந்த மனுஷ வாழ்க்கையே இப்படிதான். எங்கேயும் எப்பவுமே யாரையாவது ஒரு பெண் சார்ந்தே நிக்கணும் அப்படின்றதுதான் தலையெழுத்து. அடுத்தடுத்து பெண்களை பெற்றா அரசனே ஆண்டி ஆவான் அப்படின்றது பழமொழி. அப்படி இருக்கும்போது உன் தம்பி ஏமாத்திரம் அந்த மூட்டைப்பூச்சி மருந்துக்கு உலக நடப்பெல்லாம் தெரிஞ்சிருந்தது. அது மூட்டிய கலவரத்துல மைதிலி பாகா உருகி கரைஞ்சி போய் தீர்க்கமான ஒரு முடிவோட மூடிய திறந்தா. திறந்ததும் குப்புன்னு ஒரு வாடை வீசிச்சு. மூக்க பிடிச்சுக்கிட்டு வாய்க்குள்ள அந்த குப்பிய மொத்தமா கவிழ்த்தா. தொண்டைப்பாலை எரிஞ்சு கமர ஆரம்பிச்சது. கபகபன்னு வயிறும் எரிய ஆரம்பிச்சது. அந்த திரவம் குடலுக்குள்ள நுழைய தொடங்குச்சு. அவளையும் மீறி அதனால பாதிக்கப்பட்டு இருமி தும்மி கொஞ்சம் சப்தம் போட ஆரம்பிச்சுட்டா மைதிலி. சப்தம் அரை கதவுக்கு அப்பால லேசா எதிரொலிக்கவும் கதவோட இடுக்கு வழியா அந்த வாடை பின்னாடியே ஊடுருவ ஆரம்பிச்சுது. என்ன இது, மூட்டைப்பூச்சி மருந்து வாடை வர மாதிரி இருக்கே. புவனா யதார்த்தமா மூக்க சினுங்கினா. அவ பேச்சு கேட்டதும் சாந்தியும் மூக்க உறிஞ்சி, ஆமா மைதிலி அக்கா ரூம்ல இருந்தா அந்த வாடையே வருது. 2 பேரும் எழுந்து மூக்க உறிஞ்சியபடியே அரை கதவுக்கு பக்கத்துல வந்த போதுதான் அது சாத்தப்பட்டிருப்பது தெரிஞ்சது. லேசா பதப்பதைக்க ஆரம்பிச்சிருச்சு சாந்திக்கு. அக்கா அக்கா அழைச்சு பார்த்தா. மைதிலி கிட்ட இருந்து பதில் வரும்னு எதிர்பார்த்தா. ஆனா அறைக்குள்ள அவ சுருண்டு விழுந்திருந்தா. அவ குடிச்ச அந்த மூட்டைப்பூச்சி மருந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை மொத்தமா உறிஞ்சிட்டு சிறுகுடலுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிருந்தது. இறுதியா ரத்தத்தோட கலக்கவும் தயாராயிடுச்சு. ரத்த அணுக்கள்ல உயிரணுக்களை ஒவ்வொன்னா கொள்ள அது தன்னுடைய வேலைய ஆரம்பிச்சிருந்தது. அம்மா அம்மா
ரூம்ல எதையோ குடிச்சிட்டா போல தெரியுது. அலற ஆரம்பிச்சா சாந்தி. ஓடி வந்து நின்னு பதற தொடங்கினா காமாட்சி. புவனா வேகமா கதவை மோத தொடங்கினா. டே கணேஷ், காமாட்சி அலறினா. அந்த சத்தம் வீட்டு வாசலை கடந்து வீதியில் நடக்கிறவங்க எல்லாரையும் உள்ள கவ்வி இழுத்துச்சு. என்னாச்சு என்னாச்சு? பதட்டத்தோட அக்கம் பக்கம் இருந்தவங்கலாம் ஓடி வர ஆரம்பிச்சாங்க. வந்தவங்க வேகமா கதவை உடைச்சு அறைக்குள்ள நுழைஞ்சாங்க. உள்ள வாயில நுரத்தள்ளப்பட்டு மூச்சு முட்டி கிடந்தா மைதிலி. அதை பார்த்த மாத்திரத்துல காமாட்சிக்கு இதயமே வெடிச்சு செதற மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு வேதனை. அத்தியாயம் 9. அந்த தொழிற்சாலையில கணேஷ் எந்திரமயமா இயங்கிக்கிட்டு இருந்தான். பாஸ்பேட்டிங் ஆட்டோமேட்டிக் செக்ஷன் ஜரூரா இயங்கிக்கிட்டு இருந்தது. பிளான்டோடைய ஆசிட் தொட்டிகள்ல தங்களுக்குள்ள தலைக்குப்புற விழக்கூடிய போல்ட் நட்டுகளுடைய எண்ணெய் பிசுக்கையும் கசட்டு அழுக்கையும் கரைச்சிக்கிட்டு இருந்தது. அதுக்கு பக்கத்திலேயே சின்ன அளவுல ஏசி கண்ட்ரோல் ரூம். அதுக்குள்ள போடப்பட்டிருந்த மேஜர் நாற்காலிக்கு மேல சோகமா உட்காந்துட்டு இருந்தான் கணேஷ். அந்த ஏசி அறையில கண்ணாடி சுவர்களுக்கு அப்பால பிளான்ட்டுக்குள்ள ஆபரேட்டர்கள் குறுக்கு நெடுக்குமா வேலை நிமித்தமா போவதும் வருவதுமா இருந்தாங்க. எதையும் கவனிக்காம எதுலையும் பிடிப்பில்லாம மைதிலியோட நினைப்பிலேயே மூழ்கி கடந்தான் கணேஷ். அப்படி கடந்தவன பிளான்டோடைய ஃபோர்மேன் தேவராஜோட கரங்கள் தொட்டு உசுப்புச்சு. கணேஷ், என்னாச்சு? ஏன்பா அப்படி பேய் இறங்க மாதிரி உட்காந்துட்டு இருக்க? ஃபோர்மேன் தேவராஜ கேட்ட கேள்விக்கு தகுந்த பதில சொல்லாம வேற ஒரு பதில சொன்னா. பிரம்மையிலிருந்து மீண்டவ மாதிரி, சாரி சார், வீட்டு நினைப்புல வேலையை மறந்துட்டேன். அப்படியெல்லாம் வேலையை மறக்கிற ஆள் இல்லையே நீ, என்னவோ நடந்திருக்கு. தேவராஜ் கேள்வி கேட்டதும் எதுவும் பதில் சொல்லாம மேஜை மேல கவிழ்ந்தவன் பிறகு நிமிர்ந்தான். அவனோட கண்கள்ல நீர்த்தாரைகள். அதை பார்த்ததும் தேவராஜ் பதறி போயிட்டாரு. என்னப்பாச்சு, என்ன விஷயம்னு ரொம்ப அக்கறையோட விசாரிக்க ஆரம்பிச்சதும், சார், என்னோட பெரிய அக்கா பாய்சன் சாப்பிட்டுட்டா. எப்போ? பதட்டமா கேட்டாரு. நேத்து ஈவினிங். அப்புறம் என்னாச்சு? இமிடியேட்டா ஆக்ஷன் எடுத்தேன். இப்போ ஹாஸ்பிட்டல் பெட்ல சுய நினைவே இல்லாம கிடக்குறா சார். விஷயம் போலீஸ் வரைக்கும் போயிருச்சு. அவங்களும் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. என்னப்பா நீ அதை கவனிக்காம இங்க வேலைக்கு வந்திருக்க? ஹாஸ்பிட்டல்ல இருக்க பிடிக்கல சார். அம்மா தங்க எல்லாம் பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிறாங்க. அதனால நான் வேலைக்கு வந்துட்டேன். முட்டாள்தனமா பேசாத. ஒரு அவசரம் ஆத்திரத்துக்கு நீ பக்கத்துல இருக்கலாம்ல. சாரி சார், என்னால என் அக்காவை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அவளை பார்த்தாலே எனக்கு அழுகையா வருது. இங்க பாரு கணேஷ், பிரச்சனைன்னா அந்த பிரச்சனைக்குள்ள மூழ்கி போனா அவ சராசரி மனுஷன். ஆமா, எதுக்காக உன்னோட அக்கா விஷத்தை சாப்பிட்டா? என்ன சார் நீங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க? இந்திய இளம்பெண்கள் 2 காரணத்துக்காக தான் சார் விஷத்தையே தொடுவாங்க. ஒன்னு காதல் தோல்வி, 2வது கல்யாண தோல்வி. இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, அக்காவை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போறதா சொல்லிட்டு இருந்தல்ல, அப்படி வரேன்னு சொல்லிட்டு வராம போயிட்டாங்களா என்ன? வந்தாங்க சார். வந்தவங்க கல்யாணத்துக்கு சம்பந்தம் பேசுவாங்கன்னு பார்த்தா வியாபாரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 25 பவுன் தங்கம் வேணுமா? நான் எங்க போவேன்? ஏற்கனவே போட்ட எல்லா லோனும் கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கு. கையில வாங்குற சம்பளம் குடும்ப செலவுக்கே பத்தல. நீ சொல்றதும் சரிதான் கணேஷ். இந்த இடம் படியலனா என்ன, இன்னொரு இடம் இருக்கு. அதுக்காக விஷத்தையா யாராவது குடிப்பாங்க? கேள்வி கேட்கறதும் கருத்து சொல்றதும் இந்த விஷயத்துல ரொம்ப சுலபமான வேலை சார். ஆனா அனுபவங்கள் வேறு மாதிரியா இருக்குது. புரியும்படி பேசு கணேஷ். சார், நேத்து வந்த மாப்பிள்ள என் அக்காவை பொறுத்த வரையில 21வது மாப்பிள்ள. இதுக்கு முன்னாடியே கல்யாண சந்தையில 20 மாப்பிள்ளைகளை அவ சந்திச்சுட்டா. வர மாப்பிள்ளைங்கெல்லாம் பணத்தையே குறியா வச்சு கேட்கவும் அவ ரொம்பவே நொந்து போயிட்டா. அதனாலதான் இந்த முடிவு எடுத்துட்டா. என் வரையில திருமணங்கள் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. அது கட்டுக்கதைன்றது இப்ப முழுசா விளங்கிருச்சு. கணேஷோட நெடிய பேச்சுல தேவராஜ் கொஞ்சம் அயர்ந்துதான் போயிட்டாரு. சட்டுன்னு என்ன பதில் சொல்றதுன்னு அவருக்கு பிடிபடவே இல்லை. சில வினாடிகள் மௌனமா 2 பேருமே இருந்தாங்க. அந்த மௌனத்தை உடைக்கிற மாதிரி டம்ளர் டீயோட அங்க நுழைஞ்சான் ஒரு ஆபீஸ் பாய். சரிப்பா, நீ டீ சாப்பிடு, கவலைப்படாத. என்னால முடிஞ்ச உதவியை நான் நிச்சயமா உனக்கு செய்யறேன். டீ டம்ளர் நீட்டியபடி கொஞ்சம் ஆறுதல் சொன்னாரு தேவராஜ். ஆமா, உங்க அப்பா உங்களுக்கு எதுவும் சொத்து சேர்த்து வச்சுட்டு போகலையா? மெல்லமா கேட்டாரு. உதட்ட பிதிக்கினான் கணேஷ். உடனே அநியாயமா அவரை கொன்னுட்டாங்க. கடமையை வெகுவா காதலிச்சு இழிச்சவாயன் அப்பா. PF அது இதுன்னு ஒரு 10,000 சில்லறையா சேர்ந்துச்சு. அத 25 வருஷத்துல எங்களுடைய வளர்ச்சிக்காக எங்க அம்மா அதை கரைச்சிட்டாங்க. இப்போ மிஞ்சி இருக்கிறது அவர் பயன்படுத்தின காக்கி உடுப்பு மட்டும்தான். ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டாங்க கணேஷ். ஏசி குளிர்லையும் அவருடைய மூச்சு காத்து உஷ்ணமா இருந்துச்சு. பிறகு 2 பேரும் வெளியே வந்தாங்க. தொட்டி வடிய ட்ரேக்கல்ல போல்ட் நட்டுகள் கொட்டி கடந்துச்சு. பக்கத்து டிபார்ட்மெண்ட்ல ஹீட் ட்ரீட்மெண்ட் பர்னர்கள் அவ்வப்போது பெரிய சத்தத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் தள்ளி அந்த தொழிற்சாலையில
உற்பத்தி பிரிவு பரபரப்பான ஒரு ரயில் நிலையத்தை போல படு சுறுசுறுப்பா இயங்கிக்கிட்டு இருந்தது. அதுக்கிடையில நடந்து போகிறதுக்காக மஞ்சள் நிற கோடுகள் போடப்பட்டிருந்தது. அந்த கோட்டுல 2 பேரும் நடக்க தொடங்கினாங்க. தேவராஜ் கணேஷை பார்த்து கேட்டாரு, ஆமா, உங்க சொந்தக்காரங்க யாரும் உதவ மாட்டாங்களா? கணேஷ் இலக்காரமா அதை கேட்டுட்டு சிரிச்சான். உதவின்னு கேட்டாலே சொந்தம் எல்லாம் அந்நியமாயிடுறாங்க சார், நாங்க என்ன பண்ணிட்டோம்? தேவராஜ் தோலை குலுக்கி அதை அங்கீகரிச்சுக்கிட்டாரு. வாஸ்தவம் தான் கணேஷ், காசு பணம் உறவுகளையே மாத்திடுது. உன் வீடு என் வீடுன்னு இல்லாம இந்தியா பூரா இதுதான் உண்மை. சப்தம் மிகுந்த அந்த ப்ரொடக்ஷனை தாண்டி டூல் ரூம்ல நுழைஞ்சி ஆபீஸ்குள்ள நுழைஞ்ச போது மேனேஜர் எதிரில் தட்டுப்பட்டாரு. 2 பேரும் வணக்கம் சொல்லவும் அதை அங்கீகரிச்சுக்கிட்டு பதில் வணக்கமும் சொன்னாரு. கணேஷோட வாட்டத்தை கவனிச்சுட்டு வாய் திறந்தாரு. என்ன கணேஷ், எப்பவும் சிரிச்ச முகத்தோடவே இருப்ப, என்னாச்சு, ஏன் டல்லா இருக்க? ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் ரன்னிங் நோஸ், அவ்வளோதான் அப்படின்னு அவரை தாண்டி வந்தான். கொஞ்சம் பொறு, டிஎம்எம் பார்க்கணும்னு சொன்னாரு. இன்னைக்கு நம்ம பிளான்ட்டோடைய ப்ரொடக்ஷன் கவுண்ட் என்ன? தேவராஜ் கேள்வியோடு அதை தொடங்க, குத்து மதிப்பா 1 lakh ஓவரா இருக்கும் அப்படின்னு சொன்னான் கணேஷ். வேலைக்கு வந்த இடத்துல வேலையை பத்தி சிந்திக்க இயலாதபடி பிரச்சனையில மூழ்கி போனதுல கடமை உணர்வோட கொஞ்சம் வருத்தப்பட்டான். அந்த தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாமே அவங்கவுங்க பணியில சிரத்தையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது தான் மட்டும் அக்கா, கல்யாணம், சமூகம், சிக்கல் அப்படின்னு இப்படி கலங்கி போயிருக்கிறத நினைச்சு கொஞ்சமே வெக்கப்பட்டான். தொடர்ந்து இதே போல வேறு மன சூழ்நிலையோட அங்க பொழுத கழிக்கிறது ரொம்பவே தப்பு அப்படின்ற குற்ற உணர்வு அவனுக்குள்ள தலை தூக்க ஆரம்பிச்சது. அத்தியாயம் 10. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு வா, வரும்போது மறக்காம பரன் மேல போட்டு வச்சிருக்கிற பழைய பித்தளை கூஜாவை வெந்நீரோடு எடுத்துட்டு வா, பார்த்து எடு, தேயிலிருந்து கடிச்சு வைக்க போகுது. அம்மா சொல்லி அனுப்புனது அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. வீட்டை திறந்து பரன் மேல அந்த கூஜாவை எடுக்கிற வரைக்கும் அம்மாவோட நினப்பு அவன் மனசுக்குள்ள சுழண்டடிச்சுக்கிட்டு இருந்தது. பாவம் அம்மா, எங்களை எல்லாம் ஆளாக்குறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. இப்படிப்பட்ட அம்மா முகத்துல புன்சிரிப்பை பார்க்கவே முடியல. சீக்கிரமே இதுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துடாதா அப்படின்னு யோசிச்சபடியே பரன் மேல ஏறினான். அப்பதான் அந்த பெட்டி அவனுடைய கண்ணுக்கு தட்டுப்பட்டுச்சு. அது ஒரு பழைய பெட்டி. யதார்த்தமா திறந்து பார்த்தப்போ அவனுடைய விழிகளுக்கு முன்னாடி சிவகுருநாதன் சாகரப்போ உடுத்தி இருந்த அந்த காக்கி யூனிஃபார்மும் அதுல ரத்த துளிகளும் கூடவே துப்பாக்கி குண்டுகள் ஊடுருவிய தொலைகளும் தெரிஞ்சது. அதை பார்த்த வினாடி மேலும் சோகமாகி போனான் கணேஷ். பொட்டலம் ஒண்ணு சொத சொதன்னு நழுவி கீழே விழுந்துச்சு. விழுந்த வேகத்துல இத்து போன அந்த பொட்டலத்துல இருந்து காகிதம் கிழிபட மஞ்சளா தங்கத்தூள் அவன் எதிர துளி கூட கருகாம தரையில சிந்தி டால் அடிக்க தொடங்குச்சு. தூளை ஸ்பரிசிச்சு பார்த்தான். பிறகு தரையில தேங்காதபடிக்கு ஒரு புதிய காகிதத்துல எல்லாத்தையும் சேகரிச்சு அள்ளி போட்டுக்கிட்டு சில வினாடிகள் அதையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். பிறகு அண்ணாந்து அப்பாவோட புகைப்படத்தை பார்த்து ஆழமா ஒரு பெருமூச்சு விட்டான். ஓ சட்ட பாக்கெட்ல என்னப்பா இது, மஞ்சள் கலர்ல தூள் இருக்கு? அவரை பார்த்து மனதோட கேள்வி கேட்டுக்கிட்டு மருங்கி நின்ன சமயம் அவர் படத்துல இருந்த காஞ்ச மாலை ஒண்ணு சொத்துன்னு நழுவி அந்த பெட்டி மேல வந்து விழுந்துச்சு. விழுந்த மாலைய யதார்த்தமா பார்த்தப்போ மாலை விழுந்த இடத்துக்கு சமீபத்துல சிவகுருநாதன் 1964 சித்ரா பௌர்ணமி வரை இறுதியா எழுதின அந்த டைரி கணேஷ் கண்களுக்கு தட்டுப்பட்டுச்சு. அந்த டைரியை விரிச்சு பார்த்த கணேஷ் ஆவலோட அதை கையில எடுத்தான். அத்தியாயம் 11. அந்த பழைய பெட்டிக்குள்ள படுத்து கிடக்கக்கூடிய டைரிய ஆச்சரியத்தோடு வெளியெடுத்தான் கணேஷ். மெல்ல அட்டைய புரட்டினான். பொல பொலன்னு தூசியும் தும்பும் தரையில சிந்த பழுப்பு நேரத்துல பல்ல காட்டுச்சு அந்த முதல் பக்கம். அதுல சிவகுருநாதன் தன்னுடைய கையெழுத்த ஆங்கிலத்துல போட்டிருந்தாரு. அடுத்த சில பக்கங்கள்ல அவருடைய குறிப்புகள். மெல்ல கணேஷோட வாசிப்புக்காக அணிவகுக்க ஆரம்பிச்சது. எல்லா நாளும் டைரி எழுதக்கூடிய பழக்கம் சிவகுருநாதனுக்கு கிடையாது அப்படின்னு கணேஷுக்கு தெரிஞ்சு போச்சு. தலை காட்டக்கூடிய விஷயங்கள் கூட உப்பு சப்பு இல்லாம சலிப்பு உண்டு பண்ணுச்சு. ஏப்ரல் 17 வரைக்கும் பக்கத்தை புரட்டினா. அடுத்த பக்கத்தை புரட்டத்துக்கு ஆயாசப்பட்டான். கொஞ்சம் நிதானிச்சான். மெல்ல அண்ணாந்தான். செவுத்துல புகைப்படத்துல சிவகுருநாதன் சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஜன்னல் வழியா மெல்ல காத்து வீச தொடங்குச்சு. வீசன காத்து 17ஆம் தேதியை தள்ளி விட்டுட்டு அதுக்கு அடுத்த பக்கத்துல சிவகுருநாதன் சித்தரை பத்தி நிறைய எழுதியிருந்த அந்த பக்கத்துல நிலைநிறுத்துச்சு. கணேஷோடைய ஆர்வம் மெல்ல கூடு கட்ட அந்த பக்கத்துல ஊன்றி போனான். அவனுக்கு பக்கத்திலேயே புரிபடாம பிரிச்சு வச்சிருந்த தங்கத்தூள் டைரி எடுப்பிலேயே உஷ்ணமாக ஆரம்பிச்சது.
இன்று என் வாழ்வில் முக்கியமான நாள். இந்த கொல்லிமலையில் சார்ஜ் எடுத்துக்கொண்ட இந்த சில நாட்கள் இந்த மலைநாடு என்னை கவர்ந்து விட்டது. இயற்கையோடு கலந்து வாழும் மக்களும் அவர்கள் நம்பிக்கையும் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. குறிப்பாக இந்த மலையில் வாழும் மர்ம மனிதரான சமுத்திர சித்தர் என்னை மிகவும் ஆச்சரியப்பட வைத்து விட்டார். அவருக்கு வயது 130க்கும் மேலாம். இன்னும் 100 ஆண்டு கூட வாழ்வாராம். பார்த்தால் அப்படி தெரியவில்லை. 60 வயது மதிக்கலாம், அவ்வளவுதான். மனிதன் முதுமையை ஜெயித்து வாழ முடியுமா என்ன? சமுத்திர சித்தர் ஏனோ என்னை வெறுக்கிறார். பாம்பு பிடிக்கும் இருளர்களை நேசிக்க முடிந்த அவரால் என்னை நேசிக்க முடியாமல் போனது எதனால் எனக்கு புரியவில்லை. அதிலும் நேற்றைய சித்ரா பௌர்ணமி இரவு என்னால் இந்த ஜென்மத்தை மறக்க முடியாது. மாணிக்க நாகத்தை பிடித்த இருளன் மாடனை சந்தித்த இரவு அது. அவனோடும் அவன் கூட்டத்தோடும் அருவிக்கரையில் சமுத்திர சித்தரை நேரில் சந்தித்த முக்கியமான இரவு. அபாயமான அந்த அருவி பகுதிக்கு பௌர்ணமிக்கு பௌர்ணமி தவறாமல் சமுத்திர சித்தர் வருவாராம். அதிலும் ஆளரவமற்ற நடு இரவு பொழுதில் அவர் வருவதும் வந்த நிலையில் ஒற்றை காலில் விழும் அருவி நீரில் மணிக்கணக்கில் நின்று தியானம் செய்வதும் நம்ப முடியாதது. ஆனால் நான் அவற்றையெல்லாம் நேரில் பார்த்தேன். இப்பொழுது கூட என்னால் நம்ப முடியவில்லை. துளி கூட நம்ப முடியாத அதிசயம் அந்த தங்க விஷயம்தான். ஒரு தோல்பை நிறைய தங்கத்தோலை அவர் அந்த இருளர் கூட்டத்துக்கு தந்ததும், அந்த இருளர்கள் என் பிடியிலிருந்து தப்ப ஆஸ்துமா மருந்து என பொய் சொல்லி கைப்பிடி அளவு தங்கத்தோலை எனக்கு தந்து சென்றதும் கனவா இல்லை நிஜமா? நிஜம் என்கிறது கைவசம் உள்ள தங்கத்தூள். இந்த தங்கம் கூட பசுந்தங்கமாமே. செம்மேட்ட ஆசாரி உரசி பார்த்து விட்டு அதிர்ச்சியில் உறைந்து போனான். அப்படி என்றால் பை நிறைய தங்கம் பெற்ற அந்த இருளர்கள் தான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள். இந்த சமுத்திர சித்தரை விடக்கூடாது. இன்று எப்படியாவது சந்தித்து விட வேண்டும். வாட்சர் வேணு அவரை ரசவாதி என்கிறான். சித்தர்களில் ரசவாதிகள் உண்டென்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த சமுத்திர சித்தரும் ரசவாதிதானோ? ரசவாதிகள் பற்றி தாத்தாவும் பாட்டியும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். சாத்தியமில்லை என்கிறது விஞ்ஞானம். இன்றைய எனது அனுபவமோ சாத்தியம்தான் என்கிறது. இதில் நான் எதை நம்ப? 3 பெண்ணுக்கு தகப்பன் நான். தங்கம் எனக்கு மிகவும் அவசியமான ஒரு உலோகம். அந்த சமுத்திர சித்தர் கருணை செய்தால் நான் குபேரன். சமுத்திர சித்தரே கருணை செய்வீர். இன்று உம்மை பார்க்காமல் நான் திரும்ப போவதில்லை. இந்த வனத்தில் நீங்கள் எங்கு பதுங்கியிருந்தாலும் சரி, விடப்போவதில்லை நான். சந்தன திருடர்களான செங்கோட்டையனும் செங்காலியப்பனும் ஒருபுறம் எனக்கு தொந்தரவு செய்தாலும் சித்தரே நீங்களே என்னுடைய முதல் குறி. இன்று உம்மை சந்திக்காமல் விடப்போவதில்லை. மிக நீளமா அந்த டைரி சகல விஷயங்களையும் சொல்லி நிறுத்திய அந்த வினாடியில கணேஷுடைய இதயம் இயற்கைக்கு மாறா துடிக்க ஆரம்பிச்சிருந்தது. அவனுடைய பார்வை அன்னிச்சையா அவனையும் அறியாம தங்கத்துக்கு மேல போச்சு. எப்படி இருந்தாலும் இந்த தங்கம் 50 கிராமுக்கு குறையாது அப்படின்னு அவன் மனசு கணக்கும் போட்டுச்சு. 50 கிராம்னா 6-7 பவுனுக்கு குறையாத தங்கமாச்சே இது. நம்ப முடியாத கேள்விகள் மனசுக்குள்ள நங்கூரம் பாய்ச்ச ஆரம்பிச்சது. டைரிய திரும்பவும் ஒரு புரட்டினா. பிறகு வேக வேகமா சிவகுருவோட புகைப்படத்தை அண்ணாந்து பார்த்தான். சிவகுருநாத மௌனமா புன்னகை செய்யற மாதிரியும், மகனே நான் உனக்கு நல்ல வழியை காட்டிட்டேன் அப்படின்னு முகபாவனை காட்டுற மாதிரியும் அவனுக்கு தோணுச்சு. அவனுக்கு சித்ரா பௌர்ணமி, இரவு காலம், இருளர் சந்திப்பு, மாணிக்க நாகம், சித்த தொடர்பு, ரசவாதம், தங்கத்தூள், டைரோட விஷயம் ஒரு பெட்டாலியன் மாதிரி அணிவகுத்து மூளை செல்களுக்குள்ள சிக்க ஆரம்பிச்சது. மனசுக்குள்ள ஆக்கிரமிச்சு அட்டகாசம் போட்டுட்டு இருந்த சோர்வும் பிடிப்பில்லாத தன்மையும் முக்காடு போட்டுக்கிட்டு ஓட தயாராயிருச்சு. கணேசனுக்குள்ள ஒரு புத்துணர்வு. டைரிய பதவிசா மூடினான். தங்கத்தூளை பத்திரப்படுத்தி மடிச்சும் வச்சுக்கிட்டான். பரபரப்போட பெட்டியை மூடி மறுபடியும் பரன் மேல பதுக்கி வச்சுட்டு சமையல் கட்டுக்கு போய் வெந்நீர் போட்டான். அம்மா சொன்ன பித்தளை கூஜாவை கழுவி அதுல தண்ணியை நிரப்பிக்கிட்டான். அக்காவோட கல்யாணத்துக்கு என்ன செய்யறது? மலைப்பான கேள்வி அவனுக்குள்ள இருந்துச்சு. அதெல்லாம் மறைஞ்சி இப்போ அவனுக்குள்ள ஒரு உற்சாகம். வேக வேகமா குளிச்சுட்டு வெந்நீர் கூஜா, டைரி, தங்கத்தூள் 3ஐயும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆயத்தமானா. டைரி விஷயம் மனசுக்குள்ள பல கேள்விகளை ஏற்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. இந்த கேள்விக்கான பதில் ஃபோர்மேன் தேவராஜால தான் சொல்ல முடியும் அப்படின்னு முழுசா அவன் நம்பினான். தேவராஜுக்கு இருந்தா கணேஷை விட கூடுதலா ஒரு 5 வயசு தான் அதிகமா இருக்கலாம். இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. தன்மையா பேசி பழக தெரிஞ்சவரு, மனிதாபிமானத்தோட மற்றவங்களை அணுக தெரிஞ்சவரு, ஜென்டில்மேன் அப்படின்ற சொல்லுக்கு சரியான பொருத்தம் கொண்ட ஒரு குணச்சித்திரம். கணேஷ் தேவராஜ பத்தி யோசிச்சுட்டு உடனே அவரை சந்திக்கணும்னு சைக்கிள் எடுத்து மிதிக்க ஆரம்பிச்சான். இடைப்பட்ட ஆஸ்பத்திரியில வெந்நீர் கூஜாவோட நுழைஞ்சான்.
அம்மாவையும் சகோதரிகளையும் கொஞ்சம் சந்தோஷமா கேட்டான். அக்காவுக்கு இப்ப எப்படிமா இருக்கு காமாட்சி? முன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னா. பணத்தை பத்தி நீ கவலைப்படாதம்மா, தங்க நகைக்கும் சேர்த்து அப்பா வழி பண்ணிட்டாரு. சந்தோஷத்துல விஷயத்த கொட்டிவிட்ட மாதிரி பேசவும் அப்பாவா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போனா காமாட்சி. ஆமாம்மா, அப்பா ஆசீர்வாதத்தை சொன்னேன் அப்படின்னு மழுப்பி சமாளிச்சான். டேய், அது என்ன கையில டைரி? புவனா கேட்டா. டைரியில புவனா, இது நம்ம குடும்பத்துக்கே விளக்கேத்த போற செல்வ பத்திரம். பொடி வச்சு பேசினா. சாந்தி புரியாம அவனையே பார்த்தா. விவரமா எல்லா விஷயத்தையும் நான் அப்புறமா வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் சக்கரை இருக்கிற மாதிரி ஓட தொடங்கினா. அத்தியாயம் 12. தேவராஜோட வீடு என்ஜிஓ காலனில இருந்துச்சு. ஊர் எல்லையில பார்த்து பார்த்து கட்டின காலனி வீடுகள்ல ஒரு நடுத்தரமான போர்ஷனுக்கு வெளியில ஈசி சேர்ல மலாந்திருந்தாரு தேவராஜ். அப்பதான் வேலையை முடிச்சுட்டு வந்திருப்பாரு போல. பறக்க பறக்க கணேஷ் வரத பார்த்ததும் நிமிர்ந்தாரு. வா கணேஷ், என்ன டென்ஷனா இருக்க போல இருக்கு? அக்கா உடம்புக்கு ஏதாவது சீரியஸா? கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி பதிலுக்கு டைரிய அவருக்கு முன்னாடி நீட்டினா. என்னப்பா இது? சார், இது அப்பாவோட டைரி சார். இன்னைக்கு தான் என் கண்ணிலேயே பட்டுச்சு. இதுக்குள்ள ஒரு நம்ப முடியாத விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னா. சொல்லிட்டு, சார் ப்ளீஸ் ஏப்ரல் 12ஆம் தேதியே புரட்டி பாருங்களேன். தேவராஜ் கணேஷை உட்கார கூட சொல்லாம பக்கத்தை எடுத்து புரட்ட ஆரம்பிச்சாரு. சிவகுருநாதன் எழுதிய விஷயத்த ஊடுருவினாரு. வரி வரியா வாசிக்க நெற்றி போட்டுல சுருக்கம் விழுந்துகிட்டே போச்சு. முழுசு வாசிச்சு முடிச்ச பிறகு லேசா வியர்த்து போயிருந்தது. கணேஷ், இது என்னப்பா இது? நம்ப முடியாத விஷயமால இருக்கு சார். இத படிச்சதுல இருந்து எனக்கு நில கொள்ளல. அது மட்டும் இல்ல சார், அப்பா டைரியில குறிப்பிட்டிருக்காரு அந்த தங்கத்தூள் இதோ. பாக்கெட்ல கையை விட்டு ஒரு பொட்டலத்தை எடுத்து எதிர விரிச்சு காட்டினா. சார், இது முதல்ல தங்கம் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். தேவராஜ் அந்த தூளை வாங்கி பார்த்தாரு. உலோகத்தோட பழகி பழகி அதோடைய குணாதிசயங்கள் நன்மைகளையும் ஆராய்ஞ்சி ஏறத்தாழ 10 வருஷமா ஒரு பர்னஸ் தொழிற்சாலையில போல்டு நட்டுகளை உறுதிப்பட பிளேட்டிங் செஞ்சு ரசாயன பொருட்களோட ஒரு குடும்பமே நடத்தி வரக்கூடிய அனுபவம் அவருக்கு இருந்துச்சு. அந்த அறிவு எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த தூளை பார்த்த மாத்திரத்திலேயே அது தங்கம்தான் அப்படின்னு உறுதிப்பட முடிவுக்கு வந்து உரசி பார்த்துட்டு தீர்க்கமா தலையை அசைச்சாரு. கணேஷ், உனக்கு சந்தேகமே வேணாம், இது தங்கமே தான் சார். அப்படின்னா ரசவாதம் சாத்தியமா சார்? ரகசியமான குரலை கேட்டான். அசாத்தியம்னு எப்படி கணேஷ் சொல்ல முடியும்? சார், உலகத்துல நான் கத்துக்குட்டி தான். நீங்க அப்படி இல்லை. கெமிஸ்ட், மெட்டீரியல் டெக்னாலஜி பத்தாததுக்கு 10 வருஷம் அனுபவம்னு திடமா இருக்கிற நபர் நீங்க. யோசிச்சு சொல்லுங்க. ஏன் கணேஷ், உங்க அப்பா டைரி பார்த்தமா உனக்கு சந்தேகம்? இல்ல சார், அப்பா தப்பா புரிஞ்சுக்கிட்டு கூட இப்படி எழுதிருக்கலாம் இல்லையா? அப்போ இந்த தங்கம் எனக்கும் அங்கதான் சார் குழப்பம். ரசவாதத்துல தங்கம் பண்ணலாமா சார்? அப்படி பண்ண முடியும்னா இந்தியா வெறும் 24 மணி நேரத்துல அமெரிக்கா ரஷ்யா எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி கல்ஃப் கண்ட்ரிவே விலைக்கு வாங்கிடாதா சார்? அதோட ஏன் நிறுத்திட்ட? சந்திரன் சூரியனை கூட விலைக்கு வாங்க முயற்சி பண்ணலாம்னு நான் சொல்லுவேன். கற்பனைக்கு எதுக்கு கட்டுப்பாடு? சோ இது கற்பனை தானே சொல்றீங்களா? விலைக்கு வாங்குற விஷயத்த சொன்னேன், ரசவாதத்தை சொல்லல. நான் ரசவாதம் பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே. கேள்விப்பட அது என்ன சிம்ரன் இடுப்பு மச்சமா இல்ல மைக்கேல் ஜாக்சனோட பிளாஸ்டிக் சர்ஜரியா? இது யாருக்குமே தெரியாத ரகசியங்கள், அமானுஷ ரகசியங்கள் எப்பவுமே வெளிப்படாது கணேஷ். அப்ப ரசவாதம் ஒரு ரகசியமா? இல்லையா பின்ன? ஒரு சித்தருக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கக்கூடிய அபூர்வமான விஷயங்கள் தான் இந்த ரசவாதம். சித்தர்கள் சாதாரணமானவங்க கிடையாது. வெந்ததை தின்னுட்டு வேலை வந்தா சாகிற நம்மள மாதிரியான சராசரியான ஜென்மங்கள் இல்ல அவங்க. இயற்கையோட கலந்து வாழக்கூடியவங்க. வாழ்க்கையில நம்மளை பாதிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஜெயிச்சவங்க அவங்க. ஐம்புலன்களையும் சுருக்கி உள்ளொளிய பெருக்கி பல ஆண்டுகள் வாழக்கூடிய ஞானிகள் சொன்னா அது மிகையாகாது. உங்களுக்கு சித்தர்களை பத்தி தெரியுமா சார்? புத்தகங்கள் மூலியமா தெரியும், சில பெரியவங்க மூலியமா நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் நாம ஏன் நேரடியா போய் சித்தர்கள் பற்றிய அனுபவத்தை தெரிஞ்சுக்க கூடாது? கணேஷ், நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியல. இந்த சமுத்திர சித்தரை நாம ஏன் தேடி போக கூடாதுன்னு கேட்கிறேன். நிச்சயமா அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். என்னுடைய கேரியர்ல இது ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விஷயம். நீ மறுத்தாலும் நான் அதை விட போறது இல்ல. அப்படின்னா கொல்லிமலைக்கு கிளம்புவோமா? பௌர்ணமிக்கு பௌர்ணமி சித்தர் அருவிக்கு குளிக்க வருவாராமே. ஆமா கணேஷ், உங்க அப்பாவுக்கு நன்றி சொல்லு. இந்த விஷயத்துல நமக்கு துளி வெற்றி கிடைச்சாலும் போதும். உன் குடும்ப பிரச்சனைய சுலபமா தீர்த்திட முடியும். அது மட்டும் இல்ல சார், என் அப்பா இந்த சித்தரை சந்திச்சாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இந்த டைரி எழுதின அன்னைக்கு தான் அப்பா இறந்திருக்காரு. அப்பாவோட மரணம் பத்தி
சித்தருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம். மொத்தத்துல இந்த டைரி நமக்கு ஒரு அரிய நோக்கத்தை கொடுத்துருக்குது கணேஷ். பத்திரமா இதை அவை. கையில இருக்கிற தங்கம் உனக்கு ஓரளவு உதவும். மற்றதுக்கு நான் உதவுறேன், ஓகேவா? கட்டை விரலை உயர்த்தி காட்டி குதூகலமா பேசினாரு தேவராஜ். கணேஷ் கண்களை சிமிட்டினா. கேலண்டரை எடுத்து அடுத்த பௌர்ணமி என்னைக்கு வருதுன்னு பார்க்க தொடங்கினாரு தேவராஜ். ஏப்ரல் 21 தலை காட்டுச்சு அந்த சந்திர தினம். நாம கிளம்ப இன்னும் 3 நாள் இருக்கு அப்படின்னு கணக்கு பார்த்து சொன்னாரு. திடீர்னு வாசப்புறம் ஏதோ ஒரு அரவம். குடுகுடுப்புக்காரன் ஒருத்தன் வந்திருந்தான். அம்பாரமா அழுக்கு துணிய மேனில தொங்க விட்டபடி உடுக்கியை உலுக்கிட்டு முகத்தை இறுக்கமா வச்சுக்கிட்டு சில விஷயங்களை பேச தொடங்கினா. இந்த வீட்டு ஐயாமாருக்கு ஒரு எச்சரிக்கை. உச்சி மலை மேல ஒரு பட்சி வந்து ஐயா உடம்ப கொத்த போகுது. ஐயா உடம்பு பின்னமாக போகுது. எப்பவோ செஞ்ச பாவத்துக்கு இப்போ ஐயா பதில் சொல்ல போறாரு. ஜக்கமா சொல்றா. எச்சரிக்கை. அத்தியாயம் 13. சார், இது உண்மையா பொய்யான்னு ஒரே குழப்பமா இருக்கு. பொய்ன்னு ஒதுக்கவும் முடியல. காரணம் இந்த தங்க பொட்டலம். அது உண்மைன்னு நம்பவும் முடியல. இத பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? கணேஷோட பதட்டமான குரல் முன்னாடி தேவராஜ் மூட்டு வலையை ஏறிட்டாரு. நான் இத பொய்ன்னு நினைக்க தயாரா இல்ல. என் அறிவு கெட்டம் வரையில ரசவாதம் சாத்தியம். மெட்டீரியல் டெக்னாலஜிலையும் கெமிஸ்ட்ரியிலையும் பட்ட மேற்படிப்பு வரைக்கும் படிச்ச தேவராஜோட கருத்தை கேட்ட பிறகு கணேஷோட முதுகு தண்டு நிமிர்ந்துச்சு. இன்னைக்கு தங்கம் விற்கிற விலையில நினைச்சு பார்க்க முடியாத விஷயமாச்சு சார் இது. இந்த மாதிரி அபூர்வமான விஷயங்களை ஆராய தவறதால தான் தங்கத்துக்கு இன்னைக்கு இவ்வளோ விலை. நீங்க என்ன சொல்றீங்க? சித்தர்கள் மனுஷ பிறப்புல மகத்தானவர்கள். உடம்ப பத்தியும் பிரபஞ்சத்தை பத்தியும் அணுசுத்தமா தெரிஞ்சவங்க. இன்னும் சொல்ல போனா இந்த நாட்டோடைய அரிய பெரிய பொக்கிஷங்களே அவங்கதான் கணேஷ். ஏன் சார், சித்தர்கள் இப்பவும் இருக்காங்களா என்ன? இல்லாமலா? உன் அப்பா சந்திச்சதோட டைரியிலையும் எழுதி வச்சிருக்காரு. அப்பா யாரையாவது பார்த்துட்டு தப்பா எழுதிருக்கலாம் இல்லையா? அப்போ தங்கம் எப்படி வந்துச்சு? வாஸ்தவம் தான். டைரியோட குறிப்பின்படி பௌர்ணமிக்கு பௌர்ணமி அவர் அருவிக்கு குளிக்க வருவாராமே. 200 வயசு வரைக்கும் வாழ ஆசைப்படுறாரா. நாம போனா சந்திக்க முடியுமா? முயற்சி செஞ்சு பார்த்துட்டு தான் சொல்லணும். இப்ப வரைக்கும் கூட என்னால நம்பவே முடியல. பல அமானுஷமான விஷயங்கள் எப்பவுமே இப்படிதான் கணேஷ் இருக்கும். சார், நீங்க எனக்கு இந்த விஷயத்துல உதவ முடியுமா? கண்டிப்பா. என்னுடைய எந்திர வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிருக்கிற மிகப்பெரிய சுவாரஸ்யம் நீ. என்னுடைய உலோக அறிவுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய தீனி இந்த டைரியில் உள்ள தகவல்கள். அப்ப நமக்கு தங்கம் கிடைக்குமா சார்? தங்கம் கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை கணேஷ். சர்வசாதாரணமா தங்கத்தை உருவாக்குற அந்த வித்தை தான் நமக்கு பெருசு. அப்போ எப்ப கிளம்பலாம்? இந்த பௌர்ணமிக்கு. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த நாவலை முழுமையா கேட்டு முடிக்கிறதுக்கு நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இந்த நாளுடைய அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். பை கைஸ்.